மற்றவங்க மாதிரி கிடையாது. ரொம்ப தைரியமானவர், சாடா சண்டைக்கு கூடுவார், பயங்கரமாக தில்லான உள்ளவர் தான் அவர். இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன போகுது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்துடும். சொல்லுவாங்களே, இளமையில் வர முதுமையில் சாபம், தனிமையாக இருக்குது, பேச்சுலர் இருக்குது, இளமையில் ஜாலி, நேரத்துக்கு வரவில்லை, இப்படி மூக்கு மாலமாக இருக்கலாம், முதுமையில் அது சாபம் ஆகிடும். சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சாபம் தானே அது. ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில் நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திரு RS தமிழன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், நேற்றுலேருந்து ஒரு செய்தி ஒரு பரபரப்பாக போயிருக்கு. தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் திரு K. ராஜன் அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. இந்த நியூஸ் யார் இவர் அப்படின்னு அந்த தேரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இப்படி ஒரு தயாரிப்பு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி வந்துருக்கு. முதல் யார் என்ன நடந்திருக்கு சார்? 1983ஆம் ஆண்டு பிரம்மச்சாதிகள் அப்படிங்கிற முதல் தயாரிப்பு நிறுவனத்தில் ஆரம்பித்தவர் திரு மரியாதைக்குரிய ராஜன் ஐயா அவர்கள். இது பாலாவோட பேட்டி ஒன்று இருக்கும். யாரெல்லாம் கடன் வாங்காமல் பணம் போட்டு எடுக்கிறீங்களோ அவங்க தான் ப்ரொடியூசரு, ஃபைனான்சியரை நம்பி படம் எடுக்கிறவங்க நீங்கள் ப்ரொடியூசர் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அதுமாரி இவர் ஃபைனான்சியரை நம்பியெல்லாம் படம் எடுக்கல, சொந்த பணம் தான். பெரிய செல்வந்தர் அவர். யார்? K. ராஜன் அவர்கள். ரொம்ப ட்ரெடிஷ்னல் விண்டேஜான ஃபேமிலி, ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். அவங்க பணம், நிறைய பணக்காரவங்க. ஒரு டபுள்ஸ்னு ஒரு படத்தில் தேவாவின் பையன் ஸ்ரீகாந்தை அறிமுகப்படுத்தினார் இவர் ராஜன் ஐயா. படம் எடுத்திருக்காரு, இயக்குனர், நடிகர், சொந்தக்காரன், உளவுத்துறை, கபடி கபடி போன்ற தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் துணைத் செயலராகவும் செயலாற்றியவர். இவர் பதவி வைத்திருக்காரு. காங்கிரஸில் இணைந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார். அன்ஃபார்ச்சுனேட் அவர் ஜெயிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் காங்கிரஸில். அறிஞர் அண்ணாதுரையோட ஒரு நெருங்கிய உறவினர் இவர். ஐ திங்க் செங்குந்த முதலியார் தான் அறிஞர் அண்ணாதுரை. இவர் முதலியார் தான் சொன்னாங்க, பட்டு அறிஞர் அண்ணாதுரையோட உறவினர் இவர். தற்கொலை காரணம் பலவாறு சொல்லிகிட்டு இருந்த சூழலில் அவங்க பையன் 3வது பையன் பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு நிறையா பணம் கொடுத்துருக்காரு, நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்துருக்காரு. திரும்ப அந்த பணம் வரல, 4-5 வருஷமே வரல. அந்த ஃபீலிங்ஸில் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இல்லை. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கத்தில் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கடன்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி, மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி. இதுதான் அவருடைய பர்சனல் டேட்டா. இவருடைய மனைவி பேர் நீலாவதி, மகன் பிரபு. LKG படம் எடுத்துகிற 3 மகன் அவருக்கு. பழைய வண்ணாரப்பேட்டில் தான் ஒரு குடும்பத்தோடு தங்கி வந்தது. ஒரு கடந்த சில ஆண்டுகளாகவே கோடம்பாக்கம் பகுதியில் ஒரு தனியார் ஹோட்டலில் தான் வசித்து வந்திருக்கிறாரு. கார் டிரைவர் தனசேகர். அவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் இவர் போகிறாரு. இங்கே வேலைச்சேரி போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி. அந்த அடையாறு பிரிட்ஜிட்டு போக நிறுத்தி நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு மறுபடி வர்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது வண்டியை ஓரம் கட்டிட்டு வர்றதுக்குள்ளேயே போய் தொப்புன்னு குதிச்சிட்டாப்புல உள்ள. குதித்த பிறகு தான் போலீஸ், அடையாறு போலீஸும் வந்திருக்காங்க. தீயணைப்புத்துறை அடையாறு வந்திருக்காங்க. மயிலாப்பூர், சைதாப்பேட்டை போன்ற தீயணைப்புலாம் அரை மணி நேரம் தேடி தான் பாடி கிடச்சிருக்காங்க. பாடி ராயப்பேட்டை GHல உடற்கூறாய்வாக வச்சுருக்கு. அவர் தற்கொலைக்கு என்ன காரணம்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு பிக் ஷாட்டு தானே சொசைட்டியில். 85 வயசில் ஒரு இந்த டிசைடிங் எடுக்கிறாருன்னா அது என்னன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. விசாரணை முடிவில் சொல்கிறேன். ஓகே சார், இப்போ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார் அப்படின்னா அவரோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? ஏன் ஒரு குற்றம் வழக்கறிஞரால இந்த கேள்வி நான் கேட்குறேன். தற்கொலையிலேருந்து தப்பிச்சவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். தற்கொலை பண்ணி பொழைச்சிக்குவாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் பேசின வகையில் தற்கொலை பண்ணிடுவோம் சார், ஆனால் பண்ண நொடியிலேயே நான் பிழைக்க தான் நினைப்போம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படின்னா, ஒரு தூக்கு மாட்டி தொங்குதில் ஒரு பாடி, இது ஒரு பாடின்னு வச்சுங்க. இந்த பாடியோட கீழ் பாதம் இருக்குல்ல, அந்த கால் இப்படி தான் இருக்கும், தரையை நோக்கி தான் இருக்கும். அது இந்த லாஸ்ட்டாக போட்ட பிரெயின் போட்ட ஆர்டரு, கீழே கிராவிட்டியை பிடிச்சி பொழைச்சிக்க அப்படி சொல்லி தான் இருக்கும். பாய்சன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னே நம்ம விஷம் குடிச்சிட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ட்ரிங்க்ஸில் கலந்து கொடுத்துருவாங்க. அவங்கள காப்பாற்ற முடியாது. ஏன்னா போதையில் சொல்ல தெரியாது, அப்படியே மயங்கிடுவாங்க, போதையில் தூங்கிடுவாங்க. இதுவும் சேர்ந்து வேலை செஞ்சிடும் பாய்சனு. எலி மருந்து 1 வாரம் கழிச்சுலாம் வேலை செஞ்சுருக்கு. ராட் கில்லருக்கு ரொம்ப ஆபத்தானது. குழந்தைங்கள்லாம் எதாவது வச்சு வீட்டில் வைக்காதீங்க. அதெல்லாம் சாக்லேட் மாதிரியே இருக்கும். அது 1 வாரம் கழிச்சுலாம் ரியாக்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. தற்கொலை பண்ணவங்க என்னுடைய அனுமானத்தில் பிழைக்க தான் நினைப்பாங்க. இந்த உயிர் போராடல் தற்கொலை உங்களை நீங்களே அறுத்துக்க முடியுமா? உயிர் போராடுமோ? போராடாத? கண்டிப்பாக போராடும். இப்போ இந்த கையை இப்படி இது வரைக்கும் ஒரு விஷம் ஏறுது, இதோட வெட்டிக்கிட்டா பொழைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வெட்டிட முடியுமா உங்கள் கையை? முடியாதுல்ல.
பயமாக இருக்குல்ல, அதை விட விவசாயி செத்து போனால் பரவாயில்ல, கையை எப்படி வெட்டுறது? அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும் தம்பி. கார்னர் ஆகிறது பிறகு அந்த முடிவு எடுக்கிறது. அதான் சார் எனக்கு அதுக்கும் ஒரு தைரியம் வேணும். இவருக்கு வயசு ஒரு 85 சார். 85 வயசு எவ்வளவு விஷயங்களை பார்த்துருப்பாரு. ஆனா அவ்வளவு பார்த்தா அவரு இப்ப நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னா அவரோட அந்த மனநிலை எப்படி இருக்கும்? மற்றவங்க மாதிரி கிடையாது, ரொம்ப தைரியமானவர். சாடா சண்டைக்கு கூடுவார், பயங்கரமா தில்லான உள்ளவர் தான் அவர். மனநிலை அதுதான் சொல்கிறேன் தம்பி. இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்து என்ன போகுது அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்துடும். சொல்லுவாங்கள்ல, இளமையில் வரோம் முதுமையில் சாபம். தனிமையாக இருக்குது, பேச்சுலர் இருக்குது, இளமையில் ஜாலி, நேரத்துக்கு வரவில்லை, இப்படி இன்னும் கும்மாளமாக இருக்கலாம். முதுமையில் அது சாபம் ஆகிடும். சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப சாபம் தானே. அதுதான் அவர் வாழ்க்கையில் எழுந்திருக்கு. இவர் கூட ஒரு 4-5 வருஷமா வந்து ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சார். ஃபேமிலியில் இல்லை அவர், அது சும்மா கோச்சிட்டு வந்துட்டாருலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. அவர் என்னங்க, அவருக்கு அங்கே விருப்பமாக இருந்திருங்க. வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்க முடியாது. யூடியூப்லாம் நிறைய பேசினார், யூடியூப்லாம் பேட்டி எடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாடுவாங்க, சரி இருந்துருக்கலாம். அது அவ்வளோ ஆயிடுச்சுன்னு. அவர் பையன் இருக்காரு, ராஜண்ணா சார் பையன் பிரபு, அவரே ஒரு 15 வருஷம் வீட்டுக்கெல்லாம் போகாது இருந்தால் எல்கேஜி படம்லாம் எடுத்து சபதம் போட்டு இருந்தார். எல்லாம் சபதம் தான் நிரூபிச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கு போய் என்ட்ரி பண்ணியிருக்காரு. அது போய் வீட்டுக்கு வரலைன்னா வீட்டுக்கே வரலங்கிறது பொருள் இல்லை தம்பி. அப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அப்படி ஒண்டாமல் இருப்பாங்க. வீட்டில் ஒரு நல்லது கிட்ட நடக்கும், இல்லை அங்கே வேலை இருக்குது, நம்ம வரமாட்டாங்க. அதுக்கு உங்களோட பழகல் இல்லை, நான் ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்றது தான். அதுக்குள்ளே ஆளாளு கண் வச்சு காது வச்சு, ராஜனுக்கு கடை இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது, குடும்ப பிரச்சனைன்னு சொல்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனை விட்டா காதல் இருக்குன்னு சொல்லி பயன்படுறது. அவர் செத்துக்கு ஒரு வாட்டி தான் சார் இந்த மாதிரி தவிர இந்த மாதிரி நியூஸ் போட பல வாட்டி அவர் சாவடிக்காம எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது தான். ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிட வேண்டியதானுங்க, அவ்வளோதாங்க. அவங்கள இரங்கல் தான் தெரியப்படுத்தும், வேற என்ன செய்யறது? தற்கொலை எதற்கும் தீர்வாகாது, ஒரு இயலாமை தானே தம்பி. ஒரு தற்கொலைங்கிறது இயலாமை, இதுக்கு மேலே என்ன ஒன்றும் பண்ண முடியல. கடனை வாங்கி வச்சுருவாங்க நிறைய பேர். நான் அது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுலாம் தற்கொலை பண்ணுவாங்க. நம்ம செத்துட்டா கடன் பிள்ளைங்களுக்கு இதுக்கு பாதிக்க போகுது, நம்மள்ட்டே வாங்க முடியல கடன் கொடுத்தவன் பிள்ளைங்கள்ட்ட வாங்கிட போகிறான் அப்படின்னு தைரியமாக இருக்க வேண்டியது தானே. அது இப்போ ஒரு டாக்டர் தான் அண்ணா நகரில், எல்லாரையும் இது ஊசி போட்டு தூக்கு மாட்டி விட்டார் பாருங்க. அண்ணா நகரில் தம்பி ஸ்கேன் வச்சுருக்காரு, பெரிய லெவலில் போய் பாடி ரெட்டில்ஸில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பிள்ளைக்கு ஒரு ஊசி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு ஊசி, பொண்டாட்டிக்கு ஊசி, தனக்கு ஊசி, எல்லாரையும் ஒரு ரூமில் பூஜை அங்கங்கே தூக்கு மாட்டி தொங்க விட்டு இவர் செத்து போயிட்டார். முதல் நாள் கடன் வாங்க வந்தாங்கன்னு கடன் கேட்க ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த போனவங்கெல்லாம் கேஸு. ஒரு நாள் கோட்டருக்கு பஞ்சாயத்து பண்ண போனவங்களாம் கேஸு. தெரியுதா? பஞ்சாயத்து கூட்டெல்லாம் போகக்கூடாது, அங்கே என்ன வேணால் நடக்கலாம். பேசிட்டுக்குள்ளே உள்ளே போய் தூக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் முண்டிக்கிட்டு கிளம்புறாங்க. பஞ்சாயத்து போனால் என்ன, பஞ்சாயத்துலாம் போகவே கூடாது. 1 கோடி கொடுத்தாலும் நம்மளாம் நவர்றதே கிடையாது. எதுக்கு அது? கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போன ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இங்கே அவரோட மகன் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து நிறைய பேர் ப்ரொடியூசருக்கு வந்து பணம் வந்து கடனாக கொடுத்தாரு அப்படின்னு. 4-5 வருஷமா வரல அப்படின்னா அது கோர்ட்டு மூலமே வந்து இவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணல சார். அதுக்கு ஏன் அப்படி இது வரைக்கும் கேட்டு இப்படி ஒரு மரணம் தேவையா? இப்போ பணம்லாம் தர முடியாது, போடா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறவனுக்கு தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போகலாம். சரி, நீங்கள் எங்கள் அப்பா மாரி, நான் தான் நட்டமாயிட்டேனே, நீங்களே ப்ரொடியூசர் தான், உங்களுக்கு தெரியும், இந்த பணத்தை போட்டேன் லாஸ் ஆகிடுச்சு, என்கிட்ட காசு இல்லையேன்னு சொன்னால், ஆமாம் உன்கிட்ட தான் காசு இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? வேறு என்ன பேச முடியும்? அவர் பணம் தர முடியாதுங்கிறவனும் ஃபைட் பண்ணலாம். தர்றேன், வந்தோடனே தர்றேன், எங்கே போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவன்ட்டு எப்படி பேசுவீங்க? அவர் சீரியரு, அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சென்டிமெண்ட்டாக பேசினா சைலண்டாக இருப்பாங்க. அது உண்மையால ஏமாத்துறாங்க கூட தெரிஞ்சிருக்காரு, தெரியாது. அப்படியா, சரிப்பா வர்றப்ப தாப்பா அப்படின்ட்டு வாரு. ஆனால் நிறைய இன்டர்வியூல நிகழ்ச்சி ரொம்ப கோபமா பேச அந்த ஒரு முகத்தை இது வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கோமா இல்லை, அவரோட சுபாவம் அது. ஆனால் அவர் சுபாவம் ஆனால் எல்லாரும் கோபக்காரர் அப்படின்னு சொல்ல. 85 வயசுல நம்ம எல்லாம் உட்காந்து பேசுகிறோமான்னு பாருங்க. 85 வயசுல பிரெயின் கான்சியஸோட ஒரு ஆள் பேசணுங்க. மூளை சொல்லணும்ல, ஞாபகம் வரணும்ல. அந்த நடிகாவ அப்படின்னு பேர் சொல்லுவார், அதுக்கு ஞாபகம் வரணும்ல, அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. எனக்கு சீனியர் சிட்டிசனாக இருக்கவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். வயது ஆவ ஆவ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெருமை தாங்க. ஓல்ட் இஸ் கோல்ட். இல்லை, எங்கள் வீட்டில் 100 வயசு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பெருமை வேணும் தெரியுமா? அவங்களோட சோல் எவ்வளோ நல்ல சோலாக இருந்திருக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா 96, எனக்கு அது பெருமை தானே. அந்த ஆன்மா வந்து 96 வயசு வரைக்கும் சர்வே பண்ணணும்ல. இடுக்கலை கொள்ளலை, படுக்கலை கொள்ளலை, தற்கொலையும் பண்ணிக்கல, அட்டாக் கிடச்ச காடி அரெஸ்ட் அவருக்கு 96ல். எந்த விதமான சீக்கு இல்லாத ஒரு மனுஷன். அப்படியே ஒரு உடம்புல கத்தி வச்சு ஒரு சர்ஜரி பண்ணிக்கல அவர். அவ்வளோ ஹெல்த்தி மேன். ராஜன் ஐயா அந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது தான், அதான் முடிஞ்சு போச்சே. இறந்துட்டாரு, பாடி பிரேத விசாரணைக்கு போயிட்டு. இனிமேல் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஆளாளுக்கு சொல்கிறாங்க. காலிலேருந்து பார்க்குறேன்
ஏன்னா மேஜிக்காக பண்ண முடியும். ஒருத்தரை வச்சு படுக்க வச்சு சார் உயிரோட வாடினா வந்துடுவாங்களா? போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. பொழுது போயிட்டுனா எப்படி கிடைக்கும்? அந்த வாழ்க்கை பொழுது போயிடுச்சுன்னா திரும்ப வராது. சார் இப்போ பப்ளிக்கும் கேள்வி கேட்குறேன். என்னன்னா அவர் உயிரோடு இருக்கும் போது பசங்க, பப்ளிக் கேட்குற கேள்வி, அவர் உயிரோடு இருக்கும்போது பசங்க நீங்க வந்து பாத்தீங்க, இப்போ மட்டும் வந்து சொத்துக்காக அசத்துக்காக வந்து இப்போ பேட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது அவங்க வீட்டில் சாகக்குள்ள அவங்கவுங்க கேட்டுக்க வேண்டியதுதான். செத்து போயிடுறாங்க, அழுகுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த அவங்க உடம்புல உள்ள நகையோட கொண்டு புதைச்சிடுறாங்களா, எரிச்சிடுறாங்களா? நம்ம புதைச்சோம். எங்கள் தாத்தா உடம்புல இருந்த நகை எதுவும் கயட்டவே இல்லை, அப்படியே வச்சு புதைச்சோம். இருக்கட்டும், ஒரு ஃப்யூச்சரில் சந்ததிகள் வந்து எடுத்துக்கிட்டோம், கஷ்டப்படக்குள்ள வச்சுக்கிட்டோம், ஏதாவது பயன்படுத்திக்கிட்டோம். என்ன அவரே போகிறாரு, அவர் வச்சுருந்த நகையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னோட மைண்ட் செட் அது. கும்பகோணத்தில் ஒருத்தர் காரோட வச்சு அவங்க அப்பா புதைச்சாரு. ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுருந்த பென்ஸ் காருக்குள்ள அவங்க அப்பா வச்சு பெரிய குழி வெட்டி காரோட உள்ள இறக்குனாங்க. பெரிய கிரெயின் வச்சு. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க குடும்பத்துக்குள்ள 1000 சண்டை இருக்கும். யார் வீட்டில் சண்டை இல்லைங்க சொல்லுங்க? யார் இங்கே ஒழுக்கு? முதல்ல அதை பேசுவோம். வீட்டு வாசல் படி இருக்குங்களே, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது தம்பி. எல்லாம் அப்படி மூடி மறைச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்கிறது. பெட்டை வச்சுக்கிறவங்கள ஆக அப்படி 2 நாளைக்கு ஆகா போடுறது. அப்போ குடும்பத்துக்கு வலிக்கும் தம்பி. இழப்பு வந்து சரி பண்ண முடியாது. அது அவங்க குடும்பத்துக்கான லாஸ். அது 85 வயசில் சூசைட் பண்ணிட்டாருன்னா அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கெட்ட பேர் வரும் தெரியுமா? அதை ஃபேஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். எல்லார் மனசுலையும் ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்திடும். நம்ம கூட கடைசியாக ஒரு ஆர்வமாக ஆசையாக ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அவர் செத்துருக்க மாட்டாரோங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பாக. உண்மையாகவே என் நண்பர் ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு. அந்த குற்ற உணர்வு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி தான் பொழைச்சிருப்பானோ. ஏன்னா வேஸ்ட் ஆகிட்டான், ஒன்றுமே பண்ண முடியல, சரி பண்ண முடியல. இறந்துட்டு ஃபயரிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனப்போ நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். எங்கள் அம்மா முடிச்சிட்டு இருந்தது. எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை, அந்த பிள்ளைய அடிச்சாந்து பார்த்துருக்கலாமோ அப்படின்னு. பட் பார்க்குற சூழ்நிலையில் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். பட் அந்த எண்ணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறேன். நண்பன் தான், வேறு சொந்த பந்தம்லாம் கிடையாது, வேறு மொழி, வேறு ஜாதி, எல்லாமே வேறு. எனக்கு அதுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. அதுவே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வலிக்குது. பெத்த பிள்ளைங்களுக்கு பேரம்பத்திக்கு எப்படி வலிக்கும்? நம்ம ஒரு தாத்தான்னு மடியில் உட்காந்துருந்தா தாத்தா செத்துருக்க மாட்டாருங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு ஒரு சர்வேவே பண்ண முடியாது. நான் எங்கள் தாத்தாவை நிறைவாக பார்த்தேன். அது தொட்டா தாத்தான்னு நான் சொல்லிட்டு நிறைவாக பார்த்தேன். அவரை கடைசி வரையும் பார்த்துருக்கேன். மருத்துவமனை கொண்டு போகிறது எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன். 15 தேதி 15 தேதி வரைக்கும் மாத்திர முடியுதுன்னா 16 தேதி அழைச்சிட்டு போவேன். செலவுக்கு எனக்கு காசும் கொடுப்பாரு, நான் இல்லைன்னா சொல்லலை. சின்ன பையன் தானே. நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் ஒரு 5000 காசு வச்சுக்க, காருக்கு டீசல் போட்டுக்க, வச்சுக்க, செலவு வச்சுக்க. ஏன்னா அழைச்சிட்டு போய் பார்க்கணுமே. நீங்கள் காசு லட்சம் கொடுக்கலாம் தம்பி, பார்க்க முடியாது தம்பி. இங்கே அது பாசம் வேணும். அதான்ப்பா, தட்ஸ் குட். எனக்கு எங்கள் தாத்தா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அதுமாரி அந்த கில்ட்டி கான்சியஸ்லாம் வந்துடக்கூடாது. நம்ம நல்லா பார்த்தோம் எல்லாம், அதுக்கு மேலே என்ன பண்ணுறது? பல முறை அவரை போய் பஞ்சாயத்து பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அவர் வரலன்னா அந்த குற்றத்துலேருந்து அவங்க விலகிக்குவாங்க. நம்ம கூட்டாச்சு, அவர் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே உறவுகள் அப்படி தனித்து விட்டுறாதீங்க யாரையுமே. சார், நிறைவான ஒரு கேள்வி சார். பொதுவாகவே இப்போ இவரை விட்டுருங்க, பொதுவாக சில பேருக்கு வந்து தனிமையில் இருக்கும் போதும் சரி, சாதாரணம் இந்த தற்கொலை எண்ணம்னு ஒரு விஷயம் வரும். அப்படி வரும்போது என்ன சார் பண்ணணும்? நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். மருத்துவரை பார்க்கணும் முதல் விஷயம். தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக நார்மலாக இல்லைங்கிறதா பொருள். நார்மலாக இருக்கவங்க வராது, எதிர்மறை எண்ணத்தில் உச்சம் அது. தற்கொலை எண்ணம் வர ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் முதல்ல வந்து தனிமையாக இருக்காதீங்க. ஏன்னா தனிமையாக இருக்கிற இனிமேல் தனிமையேன்னு பாட்டு எழுதுறான். தனிமையெல்லாம் இனிமையெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேறுங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது தம்பி. அதெல்லாம் 4 பேரோட சேர்ந்தாதான் கலகலப்பாக இருக்க முடியும். அது சோசியல் விலங்கு தான் நம்மலாம். தனிமையாக இருக்காதீங்க. முதல்ல உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வருதுங்கிறத மற்றவன்ட்டு சொல்லிடுங்க. மற்றவன் அதை உதாசீனப்படுத்தாதீங்க. உடனடியாக மருத்துவத்தை அழைச்சிட்டு போகணும். அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது, சரி பண்ணிடலாம். இப்போ இவர் 85 வயசு ஐயா, அதே இடத்துல தான் அனுராதா ஸ்ரீராமோட கணவரும் இப்படி தற்கொலை பண்ணிட்டார். இதே பேட்டர்ன். ஆக்சுவலாக எனக்கு வேலைச்சேரி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புனவர் ரூமில் தற்கொலை பண்ணிக்க தெரியாதா? அப்போ அந்த எண்ணம் இருந்திருக்காது. நடையத்தில் இறங்கினப்போ ஒரு மைண்ட் மாறி இருக்கும். அதான் சார், அவ்வளோ, அதாவது அவர் அவங்க ரூம்ல இருந்து கிளம்புற வரைக்கும் அந்த எண்ணம் இல்லை, திடீர்னு வந்திருக்கா. அது எப்படி புரிஞ்சுங்க? அது ஒரு மெட்டபாலிசம் சுரக்கிறது தானே உங்கள் பிரெயினில். நல்லா தான் நடமாட்டமாக இருக்கிறீங்க. தூக்கம் எப்படி வருது? தூக்கத்தில் கனவு எப்படி வருது? பதில் இருக்கா? ட்ரீம் எப்படி வருது? நம்ம நினைக்க முடியாதெல்லாம் வருதுங்க.
நம்ம நினச்சே இருக்க மாட்டோம். நம்ம எப்பயோ பார்த்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, பாம்பு துரத்துற மாதிரி கனவு வருது. இது எங்கே போய் நம்ம சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருக்கிறாங்க, அருமையாக இருக்கிறாங்க. பார்த்தா அவனை வந்து மனநோயாளின்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவன் பேசுனது தான் தெரியுது, ஓஹோ அப்படியா, ரைட்டு அப்படின்னு. அப்போ மனநோயாளினா அழுக்காக போயிட்டு கையில் கேரி பேக் தூக்கிட்டு போனால் தான் மென்டல் கிடையாது. எல்லார்ட்டையும் மென்டல் செல்கள் இருக்க தானே செய்யுது. 100% கரெக்டாக இருக்குமா? இல்லைங்களே. 100 வார்த்தை பேசினா 10 வார்த்தை தப்பாக தான் இருக்குது. எதில் சரி? எனக்கு என் வாழ்க்கை சரியாக தெரியுது, உங்களுக்கு என் வாழ்க்கை தப்பாக தெரியும் தம்பி. இந்த 1/4 மணி நேரம் உங்களை பார்க்குறோம், என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஐயோ சார் சூப்பராக இருக்கார், நல்லா ஜம்முன்னு பேசுகிறாரு, சாரை கொடுத்து வச்சவர், அவரே சேனல் நடத்திக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னோட நீங்கள் ஒரு 24 ஹவர்ஸ் பண்ணக்குள்ள என்னோட 10% பிடிக்காம போகும். என்னோட ஒரு வருஷம் ஜேர்னி பண்ணிங்கன்னா ஒரு 50% பிடிக்காம போயிடும். அதை பழக பழக பாலும் புளிக்கும். பாலும் புளிக்குங்கிற மீனிங்கே இதுதான். நீங்கள் ஒரு அந்த இந்த படத்தில் சொல்லுவாருமா, நான் மகன் அல்லவல, ரொம்ப நல்லவன் கார்த்தி, ரொம்ப நல்லவன், எங்கள் அப்பாவோட நல்லவன். கார்த்தி எத்தனை வருஷமாக தெரியும் உனக்கு? எனக்கு 2 வருஷமாக தெரியும். உங்கள் அப்பாவோட நல்லவன் சொல்லாத, உங்கள் அப்பா உனக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? 25 வருஷம். 25 வருஷம் அவனோட குடும்பம் நடத்திட்டு அவன் நல்லவன் சொல்லு. சூப்பரில் பார்த்தோன்னே நல்லவன், பார்த்தோன்னே ப்ரப்போசல். இது என்னது இது? ஹிட்லர் தான் சொல்லுவார், நிலவு போன்றவர்கள் மனிதர்கள், இருள் சூழ்ந்து இன்னொரு முகம் இருக்கும். வெளிச்சமான ஒரு ஃபேஸ் எனக்கு இருக்குன்னா இருட்டான ஃபேஸ் எனக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இல்லையா? பின்னாடி இருக்கும். உங்களுடைய பர்சனல், உங்களுடைய பிரச்சனையை ஒருத்தன் வரக்குள்ள உங்களுடைய இருள் சூழ்ந்த முகம் விளையாட ஆரம்பிச்சிடும். உங்களை ஒருத்த காரணம் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், அப்போ இருள் சூழ்ந்த முகம் ரியாக்ட் ஆகிடும். அது இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அது ஒரு மனிதனுடைய இறப்புங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு மனிதன் கௌரவமாக இறக்க வேண்டும், கௌரவமாக இறக்க வேண்டும். அப்போ அது எனக்கு ராஜன் சார் வாழ்க்கையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. அவர் ஒரு பெரிய பிரேவாக பார்ப்பேன் நான் பிரசாத்தில். அவரை டே போடாம்பார், எல்லாரும் போடா பெரிய இவராட்டம் அப்படிம்பாரு. அவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப முன்னுதாரணமாக இருக்குது. தற்கொலை அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாகி விடும். தற்கொலை ஜெனட்டிக்கில் இருக்குது, அதை பார்த்துங்க. ராஜன் சாரோட அப்பா எப்படி சேர்த்தாருன்னா பார்க்கணும். ஜெனட்டிக்கில் இருக்குது தற்கொலை. நீ சாதாரணமாக 10 வயசு போய் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? அவன் பிடிச்ச பேர் அவங்க தாத்தாவை பாட்டி அவங்கள்ட்ட சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க அப்பாவும் சூசைட் பண்ணியிருப்பாரு. ஜெனட்டிக்லேயும் வரணும். அந்த தம்பி இந்த காது மூக்கு வாய் பேச்சு குரல் எல்லாமே ஒரு 200 எழுத்து இதை தூக்கிட்டு வந்து நிற்கிறோமே, ஆச்சரியமா இல்லை? அப்படியே பாரு தாத்தா மாதிரி பண்ணுறான் அப்படிம்பாங்க என்னைய. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜீன் நம்மள்ட்ட இருக்குது, கடத்திட்டு வர்றோம். அசப்பில் பார்த்தா அவங்க அம்மாவோட அப்பா பேர் இல்லை அப்படிம்பாங்க. உங்கள் தாத்தா பேரை சொல்லுவாங்க, பேர் என்ன சொல்லுவாங்க, பாட்டியை சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைய பார்த்து. அது உங்கள் ஜெனட்டிக்கில் மரபணுல யாராவது இருப்பாங்க அது மாதிரி. இது தற்கொலை எண்ணம்ங்கிறது வந்ததுன்னா கண்டிப்பாக ஜெனட்டிக் பார்த்து உடனே மருத்துவம் பண்ணுங்க. நன்றி.